கேட்ட இடத்திலெல்லாம் வருவாய் கிடைக்கும். வராத அதாவது தாமதப்பட்ட பண வரவு கூட உடனடியாக இந்த மாதத்தில் வந்து சேரும். நீங்கள் கேட்ட இடத்தில் உடனே பணம் கிடைக்கும். உங்களுக்கு பழைய வரவு ஏதாவது வர வேண்டியதாக உடனே கிடைக்கும். பல விதத்தில் வருமானம் வரப்போது உங்களுக்கு சிறப்பாக இருப்போகிறது. அதேபோல் குடும்பத்தில் சுப செலவு, பொங்கல் பண்டிகைலாம் வருவதால் எல்லோரும் துணிமணி எடுக்கிறது, உற்றார் உறவினரை பார்க்கறது. ஸோ இதுமாதிரி சுப செலவும் இருக்கிறதுனால சந்தோஷமாக சுப செலவு செய்து நீங்கள் கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். குடும்பத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை ஓங்கப்படும். சொத்து மேலே இருந்த வம்பு வழக்கு கேஸ் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாத கடைசியில் சிறப்பாக ஒரு நியூஸ் வந்து சேரும். அதை நீங்கள் அதனால் நீங்கள் அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அதாவது உங்கள் சொத்தில் இருந்த பாகப்பிரிவினை பிரச்சனையும் தீரப்போகிறது. தம்பி ஒத்து வரல, அண்ணன் ஒத்து வரல, இந்தமாதிரி இருந்ததெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி வெளியூரில் இருக்கிற உற்றாரோட இப்போ இந்த முறை ஊருக்கு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துட்டு போவார்கள். இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வேலை வாய்ப்புக்கு. ஸ்பெஷலிஸ்ட்டே இந்த ஜனவரி மாதம் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். இது ரெண்டுமே ஜனவரி மாதத்தில் மிக முக்கியமாக நடக்கும். நாள்பட்டு போன வருடம் 2024ஆம் வருடம் தடைப்பட்டிருந்த திருமண தடைகள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். ஏன்னா இது வந்து ஸ்பெஷலான மாதமாக இருக்கிறது உங்களுக்கு. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியை பார்ப்போம். என் இனிய அன்பிற்கு இனியே என் இதயத்தில் இருக்கும் மேச ராசி அன்பர்களே, நாம் இப்போது ஜனவரி மாதம் உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிக்கு ராசி பகவான் கடகராசியில் நீசம் பெற்றிருப்பது நீசபங்க ராஜயோகமே. உங்களுக்கு அப்படி நீசபங்க உங்களுக்கு கெடுக்க மாட்டார், நல்லதான் செய்வார். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களை மேம்படும், சிறப்பாக ஆரோக்கியத்தை கொடுப்பார். மனதுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பார். எப்படி மனசுக்குள்ளே ஒரு புது உற்சாகத்தை கொடுப்பார் இந்த ஜனவரி மாதத்தில். அதேபோல் நீங்கள் எதையும் துணிச்சலாக இறங்கி செய்யலாம், அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பாக எதையும் எடுத்து துணிச்சலாக செய்யலாம். குடும்பத்தில் பார்த்தோம்னால் உங்களுக்கு 2இல் குரு பகவான் ரொம்ப அருமையாக சிறப்பாக அமைந்திருக்கிறார். அதுவும் உங்களுக்கு லாபமே, தன லாபமே. குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் மேம்படும். ஜனவரி மாதத்தில் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாது காசு. பொருளாதாரம் சிறப்பாக மேன்மையாக இருக்க போகிறது. உங்களுக்கு கேட்ட இடத்திலெல்லாம் வருவாய் கிடைக்கும். வராத அதாவது தாமதப்பட்ட பண வரவு கூட உடனடியாக இந்த மாதத்தில் வந்து சேரும். நீங்கள் கேட்ட இடத்தில் உடனே பணம் கிடைக்கும். உங்களுக்கு பழைய வரவு ஏதாவது வர வேண்டியதாக உடனே கிடைக்கும். பல விதத்தில் வருமானம் வரப்போது உங்களுக்கு சிறப்பாக இருப்போகிறது. அதேபோல் குடும்பத்தில் சுப செலவு, பொங்கல் பண்டிகைலாம் வருவதால் எல்லோரும் துணிமணி எடுக்கிறது, உற்றார் உறவினரை பார்க்கறது. ஸோ இதுமாதிரி சுப செலவும் இருக்கிறதுனால சந்தோஷமாக சுப செலவு செய்து நீங்கள் கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். குடும்பத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை ஓங்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மணி ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகள் உங்களுக்குள்ள இந்த பிள்ளைகளுடைய மனசாபங்கள் விலகி பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி ஒரு பொங்கல் திருநாளை நல்லாக கொண்டாடும் அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் குதூகலமாக, அதாவது ரொம்ப உற்சாகமாக இருக்க போகிறது. சூரிய பகவான் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அதேபோல் குரு பகவான் உங்கள் ஸ்தானத்தில் இருப்பது, குடும்ப ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் விலகப் போகிறது. மனசாபங்களும் விலகப் போகிறது. ஒருத்தருக்கு இருந்த அந்த மனக்கசப்பு கஷ்டங்கள் விலகி இந்த மாதத்தில் தெம்பாக உற்சாகமாக இருக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களும் 2024இல் எத்தனை விஷயங்கள் தடைப்பட்டு இருந்ததோ, நடக்காமல் இருந்ததோ, என்னென்ன வேலைகள் நடக்காமல் இருந்தது பாருங்கள். அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். எப்படி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். தைரியமாக உற்சாகமாக இருக்கலாம். தடைப்பட்ட தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு புதுசாக ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி பேசாமல் இருந்தாங்களா கூட அந்த ஒற்றுமை ஓங்கும். சகோதர ஒற்றுமை ஓங்கும். இந்த மாதத்தில் பங்காளி உறவு ஓங்கும். அக்கம் பக்கத்தில் விரோதம் இருந்தவர்கள் கூட இந்த மாதத்தில் நன்றாக பேசுவார்கள், நன்றாக பழகுவார்கள். மனசாபங்கள் விலகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மேன்மையை தரும். உங்கள் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. இடத்தில் அதாவது சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவு பிரச்சனை, இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
இந்த மாதத்தில் பொங்கல் முடிஞ்ச உடனே, பொங்கல் கழிஞ்ச உடனே அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது உங்களுக்கு. ஜனவரி 20 பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சொத்து விஷயத்திலும் சரி, சொத்து மேலே இருந்த வம்பு வழக்கு கேஸ் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாத கடைசியில் சிறப்பாக ஒரு நியூஸ் வந்து சேரும். அதை நீங்கள் அதனால் நீங்கள் அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அதாவது உங்கள் சொத்தில் இருந்த பாகப்பிரிவினை பிரச்சனையும் தீரப்போகிறது. தம்பி ஒத்து வரல, அண்ணன் ஒத்து வரல, இந்தமாதிரி இருந்ததெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி வெளியூரில் இருக்கிற உற்றார் விட இப்போ இந்த முறை ஊருக்கு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துட்டு போவார்கள். நண்பர் மூலயமா நல்ல ஆதாயம் இருக்கிறது. உற்றார் உறவினர் மூலமாக ஆதாயம் இருக்கிறது. பழைய நண்பர்களும் மறுபடியும் வந்து ஒன்று சேருவார்கள். எப்படி பழைய நண்பர்கள் ஒன்று சேரு, அதாவது உங்களுக்கு பகையாக இருந்தது கூட நட்பாக மாறி உங்களுக்கு ஆதாயம் செய்வார்கள் இந்த மாதத்தில். அதனால் வந்து நட்பு உறவு, புதிய நட்பு உறவு, ஒரு விஐபியுடைய தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த மன கஷ்டங்கள் விலகப் போகிறது. +2 +1 படிக்கும் மாணவர்கள், +10வது 11 12 இப்படி படிக்கும் மாணவர்கள் இந்த மாதத்தில் நன்ற சிறப்பாக படிப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான மதிப்பெண் கண்டிப்பாக எடுப்பாங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சு சொல்படி கேட்பாருங்க. உங்கள் பிள்ளைகள் அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மன கஷ்டமாக இருக்குதுன்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த மாதத்தில் கிடைக்கும். சிலருடைய காதல் வந்து அப்பா அம்மா சம்மதத்தோடு கண்டிப்பாக நிறைவேறும். சிலருடைய காதல் வந்து சில மன கஷ்டங்கள் வந்து பிரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் அதை ஒரு கனவு போல் நினைத்து விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மா சொல்ல பேர் கேட்டு நீங்கள் நடந்து கொள்ளலாம். உங்களுடைய வேலை வாய்ப்பு என்று பார்த்தோம்னா இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. வேலை வாய்ப்புக்கு ஸ்பெஷலிஸ்ட்டே இந்த ஜனவரி மாதம் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். இது ரெண்டுமே ஜனவரி மாதத்தில் மிக முக்கியமாக நடக்கும். நாள்பட்டு போன வருடம் 2024ஆம் வருடம் தடைப்பட்டிருந்த திருமண தடைகள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். ஏன்னா இது வந்து ஸ்பெஷலான மாதமாக இருக்கிறது உங்களுக்கு. அதே போல் வேலையில் யூனிஃபார்ம் போட்ட வேலை தடைப்பட்டு போனதா, அதுவும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஸ்பெஷலாக அமைகிறது. இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது 2 தொழிலுக்கும் இந்த 2 அமைப்புக்கும் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அமைப்பு அருமையாக இருக்குதுங்க ஐயா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேலை போயிடுங்க. திருமணம் தடை இருந்தாலும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் மறு திருமணம் காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் நடக்கும். இந்த மாதம் வந்து அதுக்குண்டான ஏற்பாடு நீங்கள் செய்யலாம். இந்த தை மாதத்தில் ஒரு நல்ல வரன் வந்து அமையும். ஏற்கனவே பொண்ணை வந்து பார்த்துட்டு போனால் கூட மறுபடியும் வந்து அதே ஆளுங்க வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பொருத்தம் பார்க்குவதில் கொஞ்சம் நன்றாக பொருத்தம் பார்த்து பையனை பார்த்து எப்படி அலசாது ஜாதகத்தை, பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து திருமணம் நடத்தி வையுங்கள். ஏன்னா இது வந்து பின்னாடி வர வேண்டிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தவிர்க்கலாம். இதனால் அவசரப்படாமல் நல்ல பொறுமையாக ஜாதகத்தை ஆய்வு வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். உங்களுடைய அதாவது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு 4-5 வருடமாக ஒரே இடத்துல இருக்கிறோமே, ஒரு பதவி கிடைக்கலையே, உயர் பதவி கிடைக்கலையே, இடம் மாற்றம் வரலையே என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இடம் எதாவது கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலாக இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம், இப்படி தூரம் வேலை செஞ்சு இருக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர்லாம் வரும். 2 பேருமே ஒரே இடத்துல வேலை செய்ய, ஒரே இடத்துல அந்த அமைப்பு அருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒன்று சேருவீர்கள். பிரச்சனையால் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற கணவன் மனைவி கூட இந்த மாதம் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. அதுக்குண்டான அமைப்பு இந்த ஜனவரி மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கிறது அருமையாக இருக்கிறது. அதனால் கூடுமானவர்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அனைத்திலும் ஆதாயமாக இருப்பதால் நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடர் கொடுத்து அதுக்குண்டான தீர்வு பார்த்து கொண்டு குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.